வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இளந்தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புக்கான எக்ஸாம் லிங்க் வந்துட்டு மெயிலில் இன்றைக்கி வந்து அனுப்ப போகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கதை தயவு செஞ்சு கவனமாக கேளுங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு நிமிஷம் கவனமாக வந்து கேளுங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு நேற்று அந்த அலர்ட் மெசேஜ் வந்ததோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி மெயிலில் வந்துட்டு லிங்க் அனுப்புவாங்க. கண்டிப்பாக வந்து ஜிமெயிலாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜிமெயில் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மொபைல் லாகின் பண்ணுறதுக்கு ஜிமெயில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயிலை வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்துக்கங்க எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு. அதுக்கு முன்னாடி சில தகவல்களை நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ரஃப் நோட்டு, பேப்பர், பேனால் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட மைய எண், வாலண்டியர் ஐடி, ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. எழுதி உங்களோட மெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணும்போது கவனமாக தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். பேப்பர் பேனா வேணும் அப்படின்னு சொன்னோடனே மேக்ஸ் எதுவும் கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. பேசிக்ஸ் கம்ப்யூட்டர் கான்செப்ட்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பேசிக் டெஸ்ட்டு தான். ஸோ இதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அடுத்த கட்ட தேர்வுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு கவனமாக எழுதுங்க. வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கிடைச்ச வாய்ப்பை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நினச்சி பயன்படுத்துங்க. அடுத்ததாக நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வர லிங்க்கை வேறு யாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஐயோ என் ஃப்ரெண்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாலண்டியருக்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போகிறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாது, தனித்தனியாக கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு வாலண்டியர் ஐடிக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவனமாக வந்து உங்களுக்குரிய பேப்பரை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதே போல் லிங்க் வந்து உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா எல்லா செட்டிங்ஸையும், அதாவது ஜிமெயில் செட்டிங்ஸை வந்துட்டு ஆனில் வைங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு வந்து தெரியும். சப்போஸ் நான் மெயில் ஆனில் தான் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு மெயில் வந்ததே தெரியலை, ஆனால் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மெயில் அனுப்பியிருப்பாங்க. ஒரு ஸ்பேம் ஃபோல்டர்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபோல்டர்லையோ அந்த மெயில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு மெயிலும் வந்துடும். மெயில் வரலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஸ்பேம் ஃபோல்டர்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் அந்த இது இருக்கும் இல்லையா, ட்ராஷ் ஃபோல்டரு, பின் ஃபோல்டர், இந்த மாதிரியில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மொபைல் வந்து சார்ஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, இந்த லிங்க் வந்து எக்ஸாம் அட்டம்ல இன்னொரு வாய்ப்பு கொடுக்குமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. இதோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இந்த ஒரே வாய்ப்பு, இது மட்டும்தான். கிடச்சிருக்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்த அப்டேட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.